பென்சில் யூஸ் பண்ணாத ஆள் யாரும் கிடையாது. பென்சில் இருக்கிற அற்புதமான விஷயம் என்னன்னு சொல்லுங்க. பென்சில் இருக்கிற ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் சொல்லுங்க. முக்கியமான விஷயம் தான் பின்னாடி இருக்கிற லப்பர். ஏன் சொல்லுங்க, லப்பர் கூட அந்த லப்பர் யாங்க கொடுக்குறான் சொல்லுங்க. வெரி குட். தப்பா எழுதிட்டா அழிக்கிறதுக்கு லப்பர் என்ன பண்ணுவாங்க, கூட கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? எழுதுறவன் எல்லாருமே ஒரு டைம் வரும்போது தப்பா தான் என்ன பண்ணுவான், எழுதுவான். All people can do mistakes. எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவான், தவறு செய்யக்கூடிய மனுஷன் தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும், செய்த மனுஷனை திருப்பி என்ன பண்ண, தவற அழிச்சிட்டு செகண்ட் சான்ஸ் மறுபடியும் என்ன பண்ணுமா, எழுதணும். இனி நிறைய பேர் என்ன பண்ணல, திருப்பி அழிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். தப்பு பண்ணிட்டோம், தம்மா உன போட்டு மறுபடியும் தப்பு எழுதினா போற, தப்பு தப்பா எழுதுறது. தப்பு தப்பா எழுதுனா பாஸ் ஆக முடியாது. தப்பா எழுதிட்டு தெரிஞ்சோடனே லப்பர் வச்சு என்ன பண்ணோம், அழிக்கிறது போல வாழ்க்கையில சில விஷயம் தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்சோடனே ஆண்டவர் சமூகத்துல கேட்டு அதை அழிச்சிடணும். ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டப்பா, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுங்க, நான் மறுபடியும் என்ன பண்றேன், வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றேன், எழுத ஸ்டார்ட் பண்றேன்னு கொடுக்கணும். அதுலதான் இந்த பென்சில்ல லப்பர்ல இருக்கிற யூனிக். இனி நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆண்டவர் நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்காம கிடையவே கிடையாது. ஆண்டவர் நமக்கு என்ன ரெண்டாவது வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ எத்தனை முறை அழிச்சாலும் இந்த லப்பர் என்ன பண்ணும், அழிக்கும். அது அழிக்க ரெடியா தாங்க, நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் மன்னிக்க ரெடி ஆகிறாரு. மன்னிப்பு கேட்டு அவ பாவியான ஸ்ரீமாடி வந்தது போல, ஆண்டவரே நானும் பாவிதான்ப்பா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தை அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவானா, நம்ம லெட்டர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெட்டர் போல மாத்துவார். நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா மாத்துவார். நம்ம எழுதுறது எதுவுமே பிழையா போறது கிடையவே கிடையாது. என் வாழ்க்கை பிழையாக போறது கிடையவே கிடையாது. அது எல்லாத்தையும் தேவன் அழிச்சு கரெக்டா எழுதுவார்.